Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல டீ அண்ட் காஃபி கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரவா போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரவா போண்டா செய்யிறதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்கிரிடியன்ட்டே போதும். அதேபோல டீ போடுற அந்த டைம்லயே இந்த போண்டாவை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியா இருக்கும். அதேபோல டேஸ்ட்டுமே பக்காவா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த போண்டா செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை அளந்து எடுத்தோம்ல அதே கப்பால 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ரவையும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எடுத்துக்கிற ரவை சின்ன சின்ன ரவையாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ரவை பெருசாக இருக்குது அப்படின்னா மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரவையையும் தயிரையும் நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவையில் நம்ம எந்த ரெசிபி பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ரவையை ஃபர்ஸ்ட் நல்லா ஊற வைக்கணும். ரவை ஊற வைக்கிறதுக்கு தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ரவை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாலே ரவை ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரவையோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ இந்த ரவையை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாம். 10 நிமிஷம் ரவையை ஊற விட்டதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரவை நல்லா ஊறி கெட்டியாகி வந்திருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் கையில் எடுக்கும்போது கூட உங்களுக்கு தெரியும் ரவை எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னு. அடுத்து இந்த ஊற வச்ச ரவையை இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விடும்போது ரவை வந்துட்டு மாவு போல் ஆகும். ரவையை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட அளவு வந்துட்டு உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட கட் பண்ண பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த போண்டாவுக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூனுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை பிசைஞ்சு விடும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம ரவையை ஊற வைக்கும் போது சேர்த்துக்கிட்ட தண்ணியும் அந்த தயிருமே வந்துட்டு இந்த மாவு பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாவில் சேர்த்துக்கிட்ட பேக்கிங் சோடா, உப்பு இது ரெண்டுமே நல்லா இந்த மாவில் மிக்ஸ் ஆகி வரணும். அதனால இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா போண்டா செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்க்கவே கூடாது. ஏன்னா இதை நம்ம ரவையில் செய்கிறோன்றதால அதுவே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இது கூட அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா போண்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால அரிசி மாவு சேர்க்காதீங்க. மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி போண்டா மாதிரி நம்ம கீழே விட்டோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் விழுதில்ல, இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்கணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து போண்டாவை சுட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தீங்கன்னா மாவு சுற்றி நல்ல பபிள்ஸ் வருதுல, இந்த அளவுக்கு எண்ணெய் சூடா இருக்கணும். எண்ணெயை இந்த அளவுக்கு சூடு பண்ணிட்டு ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போண்டா மாவை எண்ணெயில போண்டா ஷேப்க்கு போட்டுடலாங்க. மாவை எண்ணெயில சேர்த்ததுமே மாவை திருப்பி விட்டுடாதீங்க. மாவு எண்ணெயில குக் ஆகி மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த போண்டாவை திருப்பி விட்டுக்கலாம். மாவை எண்ணெயில சேர்த்ததுமே அந்த மாவை சுற்றி எவ்வளோ பபிள்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த பபிள்ஸோடைய அளவு குறைஞ்சி இந்த மாவுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் இந்த மாவை வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த போண்டாவை வேக வச்சுக்கோங்க. அப்பதான் உள்ள வரைக்குமே போண்டா நல்லா வெந்து வரும். போண்டா எண்ணெயில குக் ஆகி மேலே எழும்பி வருது பாருங்க. இப்போ வந்து கரண்டியால நம்ம அந்த போண்டாவை திருப்பி போட்டுடலாம். போண்டாவை அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்பதான் வந்துட்டு போண்டாவுடைய எல்லா சைடுமே ஈவனா ஒரே கலரா இருக்கும். போண்டாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அதே போல் அந்த பபுள்ஸுமே லைட்டாக குறைஞ்சி வந்திருக்கு. இந்த போண்டாவோட கலர் இன்னுமே நல்லா சேஞ்ச் ஆகணும். பபுள்ஸுமே நல்லா குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், போண்டாவுடைய கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பபுள்ஸோடைய அளவுமே குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த போண்டாக்கெல்லாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் உளுந்து ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக மெதுவடை எப்படி செய்யணுன்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே போல் மிக்சியில் உளுந்து மாவை அரைச்சி கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காத மெதுவடை எப்படி செய்யணுன்ற ரெசிபியும் நான் டிப்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஸ்நாக் ரெசிபிஸ், ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிஸோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிற எல்லா மாவுலுமே இதே போல் போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா மாவுலுமே போண்டா சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா போண்டா எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக உள்ள வரைக்கும் வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த போண்டாவில் வந்து வர சவுண்டை கேளுங்க. எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக போண்டா வந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும்.
போண்டாவை நான் அழுத்தியும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேருந்து வர சவுண்டுலேயே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக இருக்குன்னு. உள்ள வரைக்குமே நல்லா வெந்தும் வந்திருக்கு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். இந்த ரவா போண்டாவுக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி தண்ணியாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரவா போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.